ஒருவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் இந்த நல்ல பகல்கால வேளையில் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நாமத்தில் மீண்டும் மீண்டுமாக அந்த நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த தெய்வம், வாக்கு மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் நமக்காக காலங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார், காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பல ராஜ்யங்களை கடந்து இந்த நாம் இப்பொழுது இருக்கிற ராஜ்யத்தில் மிகவும் கொடிய காலத்திலே, பாவ நிறைந்த உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்தில், இப்படிப்பட்ட ராஜ்யத்திலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லாத ஒரு சூழலிலே, ஓய்வெடுக்க முடியாத நிலைமையில், வாழ்க்கையில் இரவு பகலாய் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்வாதாரங்களுக்காக, வருமானத்திற்காக, குடும்பம் நடத்துவதற்காக, இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி கொள்வதற்காக இந்த நாட்களிலே மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கென்று சில காலங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவை சார்ந்து நிற்கிற, தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் அப்பா நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பி யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ, இயேசுவை நம்பி யாரெல்லாம் சார்ந்து நிற்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு பலத்த பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை நம்பி பயணித்தால், இயேசுவை உண்மையான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால், இயேசுவை நம்புகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு. அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் அல்ல. அந்த மேலான அந்த மேன்மையான நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கை செய்கிற பொழுது, நம்முடைய உதடுகளில் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கவலைகள் வேதனையெல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வேதனையை மறந்து, கவலையை மறந்து, வருத்தத்தை மறந்து இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கிற பொழுது, எல்லாவற்றையும் உலகத்தை மறந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன் ஜீவனையை கொடுத்த அந்த இரட்சகரை நோக்கி பார்க்கிற பொழுது, அந்த இரட்சகர் நிச்சயமாய் சகலத்தையும் மாற்ற வல்ல ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உன்னிப்பாய் சொன்ன ஒரு வார்த்தை, கட்டாயமாக என்னோடு கூட பேச சொன்ன ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அங்கே சொல்லுகிற பொழுது சொன்னார், உவமைகளாய் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் உவமைகளை சொல்லி அநேக காரியங்களை விளக்கினதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் இது அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம், அநேக முறை பேசியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? சோர்ந்து போயிருக்கிறார்கள், தளர்ந்து போயிருக்கிறார்கள், மனம் உடைந்து போயிருக்கிறார்கள், மனம் நொறுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமா? செபித்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சென்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் எதை இழந்து போகிறோம் அப்படின்னா, நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து, ஸ்தோத்திரம், நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், ஸ்தோத்திரம், இன்னைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ரெஸ்டே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓட்டத்துக்கு முடிவே இல்லை.
ஓடி 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 என்ன செய்து கொண்டே இருக்கிறான். திரும்ப 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 ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு காரியத்துக்கு ஓடினால் அந்த காரியம் முடிந்தவுடன் அடுத்த காரியம் நம்மளை துரத்தி விடுகிறது. அந்த காரியம் முடிந்தால் இன்னொரு காரியம் நம்மளை துரத்தி விடுகிறது. ஆக வாழ்நாளெல்லாம் மனிதன் என்ன செய்து கொண்டேதான் இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரே ஓட்டமாகவே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம். ஆண்டவரை இயேசு சொல்லுகிற பொழுது, எவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு, அல்லேலூயா, சிலுவை என்கிற பொழுது அடிக்கடி நம்ம தியானித்த ஒன்றுதான். பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்களை குறிக்கிறது. இவைகளை எல்லாம் சகித்து கொண்டு ஆண்டவர் பாதத்தில் நம்ம சில நேரங்களில் அமர்ந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தால் மாத்திரமே பலன் உண்டு. தேவனுடைய பாதத்தில் அமராத பட்சத்தில், வழிபடத்தின் பட்சத்தில் வராத காரியத்தில் எந்த இடத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியுமா என்று சொன்னால், நம்முடைய உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய முடியவே முடியாது. அநேக நேரங்களில் நாம் பொறுமை இழந்து விடுகிறோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். இப்படியாக ஏதோ ஒரு விதத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு நம்பிக்கை, உலகத்தையே சார்ந்து உலகத்தை நம்பி ஓடுறோம். ஆனா இயேசுவை நம்பி நம்மளால நினைக்க முடியல, நிற்க முடியல, ஓட முடியல. இயேசுவை நம்பி, அதான் யோபு சொன்னான், என்னை நீர் கொன்று போட்டாலும். இந்த வார்த்தைக்கு நாமெல்லாம் தகுதியா நிற்பமான கேள்விதான். அல்லேலூயா. நம்மளால முடியாது. சோதனை சின்ன பாடு வந்தோடனே நம்ம ஓடி போயிடுறோம், சின்ன நெருக்கம் வந்தோடனே ஓடி போயிடுறோம், சின்ன பிரச்சனை வந்தோடனே ஓடிடுறோம். ஆனால் யோபுவை பாருங்க, எல்லாத்தையும் இழந்தான். எல்லாத்தையும் இழந்துட்டு சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்புவேன், உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். நான் ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு உலகத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். ஆண்டவரை நம்பி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது எப்படி இருக்கிறது? சோர்வு இன்னைக்கு நம்ம என்ன செய்து அழுத்தம் கொடுக்கிறது, செபிக்க முடியல, சோர்ந்து போகாமல். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு அப்படி என்று சொன்னா சீசர்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள், ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள். சோர்வு ஒரு மனிதனை பலவிதங்களில் அழுத்தம் கொடுக்கிறது. பல மனிதனுக்கு பலவிதமான காரியங்களினால் ஏற்படுகிற சோர்வு. அநேகருக்கு ஆகாரம் இல்லாத சோர்வு, உடைமைகள் இல்லாத சோர்வு, வீடு இல்லாத சோர்வு, வருமானம் இல்லாத சோர்வு, சுகம் இல்லாததினால் சோர்வு. இப்படி பல வழிகளிலே பலவிதமான சோர்வின் நிமித்தமாக ஜெபத்தில் நாம் தளர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், சோர்ந்து போகாது, என்ன வந்தாலும் சோர்ந்து போ. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நம்ம அப்பாவை துதிக்கிற துதியை விட்டுவிடக்கூடாது, நம்ம ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபத்தை எந்த சூழ்நிலையிலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுதான் உலகம் நம்மளை துரத்துனாலும், ஒரு மணி ஆயிட்டு அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கோமா? ஒரு மணி ஆயிட்டுன்னா எங்கேயாவது நின்று சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். ஏன் அப்போ ஓட வேண்டியது தானே? காலையில் 8 மணி ஆனால் சாப்பிட்ருதோம், மத்தியானம் 1 மணி ஆனால் சாப்பிட்ருதோம், நைட்டு 8 இல்லைன்னா 9 மணி ஆகிட்டா சாப்பிட்ருதோம். ஓட்டத்தில் ஏன் அந்த இடத்துல மட்டும் நிறுத்துகிறோம்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தானே? ஆக ஒன்றுக்கும் போதா சரீரத்தை அழிந்து போகின்ற சரீரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அழியாத ராஜ்யத்துக்குள் போக வேண்டிய ஆத்மாவுக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை.
அழிந்து போகின்ற சரீரத்துக்கு முக்கிய டைம்க்கு எவ்வளவுதான் ஓடனாலும் சரி, உலகம் நம்மளை எவ்வளவுதான் துரத்தினாலும், பிரச்சனை எவ்வளவுதான் துரத்தினாலும், எவ்வளவுதான் போராட்டம் நம்மளை துரத்தினாலும், எவ்வளவுதான் நெருக்கங்கள் என்னை துரத்தினாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், அவமானம், நிந்தைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த காரியங்களுக்கு பயந்து அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று ஓடுறேன். ஆனா அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நாம இடையில ஒரு 3 நேரம் நின்றுருந்தோம். எதுக்கு? இந்த சரீரத்தை ஆகாரம் கொடுத்து காப்பாத்துறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு ஆகாரம் இல்லை. ஆத்துமாவுக்கு ஆகாரம் கொடுக்கிறோமா? கேள்வி இங்கதான் இருக்கிறது. ஆகாரம், ஆத்துமாவுக்கு ஆகாரம் கொடுக்கணும். சரீரத்தை பட்டினி போடாமல் நம்ம காத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால், ஆத்துமாவை பட்டினி போட்டால், ஆண்டவர் சொன்னார், ஆத்துமாவை பட்டினி போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு ஐஸ்வர்யவான் தன் களஞ்சியத்தை விரிவாக்கி களஞ்சியமெல்லாம் பெருக்கி வச்சுட்டு சொன்னாம்ல, எனக்கு இனி என் ஆத்துமாவே நீ கவலைப்படாத, நிறைய சேர்த்துட்டேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நம்ம எவ்வளோ காலம் சந்தோஷமா இருக்கலாம்னா அவன் நினைச்சு படுத்துக்கிட்டு இருந்த ஆண்டவர் கேட்டார், இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால், அல்லேலூயா, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் கிடையாது. உலகத்தை என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஆதாயப்படுத்தினாலும் சரிதான், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், ஆத்துமாவுக்கு ஆகாரம் வேணும். ஆத்துமா நஷ்டம் எப்படி அடைகிறது? ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்காததினால் ஆத்துமா நஷ்டம் அடைகிறது. ஆத்துமாவை சாத்தான் சேதப்படுத்துவான். நம்முடைய ஆத்துமா சேதப்படக்கூடாது. அதனாலதான் இயேசு சொன்னார், உன் ஆத்துமா சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், உன் ஆத்துமா புஷ்டியா இருக்க வேண்டும் என்றால், உன் ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால், நித்திய ராஜ்யத்திலே அழியாத ராஜ்யத்தில் உன் ஆத்துமா சேர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். உலகம் துரத்தத்தான் செய்யும். அதான் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பாடி சுடுகாடு போற வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. தொட்டில இருந்து சுடுகாடு மட்டும் பாடு இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் அவனுக்கு என்னதான் இருக்கும்? பாடு ஒவ்வொருத்தர இருக்கதான் செய்யும். துரத்திக்கிட்டே தான் இருக்கும். உலகம் எதையாவது ஒரு விதத்தில் துரத்தி கொண்டே தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து, அதையெல்லாம் மறந்துதான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல். காரணம் இயேசு சொன்னார், உன் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று உனக்கும் தெரியாது. அல்லேலூயா. என் பிதா ஒருவரை தவிரன்னு சொன்னாரு. அல்லேலூயா. மணவாளன் எப்பொழுது வருவார் என்று பிதா தவிர ஒருவரும் அறியார்கள். உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா நஷ்டம் அடையக்கூடாது. உங்கள் ஆத்துமா அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு அனுதினமும் காக்கப்பட வேண்டும் என்றால் சோர்ந்து போகாமல் செபித்துக் கொண்டே இருக்கணும். என் ஆத்துமாவுக்கு வேண்டிய வசனம் என்னும் ஆகாரத்தை நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க நம்ம கூட சோறு பொங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் பொங்காம விட்டுருவோம். ஆனால் 40 ஆண்டு கால வனாந்தரத்தில் தேவன் மன்னாவை ஒரு நாளாவது நிப்பாட்டினாரா? கொடுத்தாரு. ஒரு நாள் கூட பட்டினி போடல. தேவன் ஒரு நாள் பட்டினி போடாமல் செய்த தேவன். தேவனை சார்ந்து ஓடிக்கிட்டே இருந்தா மன்னா வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால தேவனை சார்ந்து நிற்க முடியல. அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாத உலகங்கிறத மறந்துடக்கூடாது. உலகம் ஏதாவது ஒரு விதத்தில் துரத்தான் செய்யும். சொல்லுவான், என்னையா நீ இப்படியே இருக்க, ஊழியம் செஞ்சுட்டு இருக்க, ஒன்றும் வருமானம் ஒன்றும் கிடையாது, 2 பொட்டை பிள்ளைய பெற்றிருக்க, கரையேற்ற வேண்டாமா, நகை நட்டு சேர்க்க வேண்டாமா, பணம் சேர்க்க வேண்டாம், 2 பணம் காசு இருந்தா தானே உன் பிள்ளையை கட்டி கொடுப்பான். இது உலகம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு, தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு இப்படி சொல்லும். ஆனா அவன் சொல்றதுல அர்த்தம் இருக்கலாம். ஆனால் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்னா என் ஆத்தும ரட்சிப்பை நான் இழந்து விடுவேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்படி என்கிட்ட ஒருத்தன் கேட்டாம்னா, அப்படி நீங்க என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, தம்பி 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கீங்களா, என்ன செய்ய போறீங்க, நகை நட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, திருமண காரியத்துக்கு என்ன செய்ய போறீங்க, நீங்க என்னை பார்த்து கேட்டா நான் சொல்லுவேன்,
நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி வைத்திருக்கிறபடினால் நான் ஏன் கவலைப்படணும் நகைக்கும் நட்டுக்கும்? அல்லேலூயா. பணத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நகைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீதிமானுடைய சந்ததியின் ஆண்டவர் சொல்லிட்டார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒரு நாளும் நீதிமான விளவிட மாட்டாருங்க. எத்தனை முறை விழுந்தாலும் நீதிமானை தூக்கி விடுவார். எதுக்கு நான் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போகாமல் செபியின் ஆண்டவர் சொல்லிட்டார். நான் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. உலகம் இப்படிதான் சொல்லும், நம்மளை சோர்வடைய செய்யும். எதையாவது சொல்லி அது இதுன்னு சொல்லி நம்முடைய மனதை சோர்வடைய செய்யும். ஜெபிக்க விடாமல், வேத வாசிக்க விடாமல், தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க விடாதபடிக்கு, தேவனை தேடி வரவிடாதபடிக்கு ஏதாவது ஒரு சோர்வை பிசாசு கொடுத்து கொண்டேதான் இருப்பான், அழுத்தம் கொடுத்து கொண்டேதான் இருப்பான். அந்த இடத்தில தானே நீங்களும் நானும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுப்போம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படின்ட்டாரு. ஆத்துமாவை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பை இழந்த அப்படின்னா மிக மிக பரிதாபம். ஆத்தும ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இரு. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபந்தாங்க நம்மளை பாதுகாக்கும். ஜெபந்தான் நம்மளை பாதுகாக்கும். இக்கட்டிலே ஆபத்திலே நம்மளை பாதுகாப்பது எதுவென்று சொன்னால் ஜெபம். சில நேரங்களிலே மூளை சொல்லும், அங்க போனா அப்படி போனா அப்படி ஆகும் இப்படி ஆகணும். மூளை சொல்லும். மூளையால ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் முழங்கால் சாதிக்கும். என் தேவனை நோக்கி நான் முழங்காலை முடக்கினேன் என்று சொன்னால் என் மூளை போட்ட கற்பனை திட்டம் பலிக்க நடக்காத அந்த காரியம் என் முழங்கால் தேவனை நோக்கி நிற்கிற பொழுது அனைத்தும் சுலபமாய் நடந்துவிடும். தேவனை நோக்கி முழங்கால முடக்கணும். அல்லேலூயா. இந்த மூளை அப்படித்தான் பேசும். அல்லேலூயா. மூளை எதுவுமே சாதிக்காது, முழங்கால் சாதிக்கும். சோர்ந்து போகாதபடிக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் எந்த ரூபத்திலேயாவது பிசாசானவன் சத்துருவானவன் களைகளை விதைத்து கொண்டுதான் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மகனே மகளே நீ சோர்ந்து விடாத. பிசாசு எந்த வகையிலேயாவது சோர்வை உன் மத்தியில் விதைப்பான், களைகளை விதைப்பான். அந்த இடத்துல ஸ்தோத்திர இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா களை என்ன செஞ்சிரும்? நம்மளை வளர விடாது. அல்லேலூயா. இப்படி ஆத்துமா ரட்சிப்பை வளர விடாது. களை ஓங்கி வளர்ந்து விடும். அல்லேலூயா. கடைசியில் நம்ம களையை பிடுங்கணும்னு நினைச்சா நமக்கு சேதாரம் ஆயிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், மகனே மகளே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத வாசிப்புக்கு. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனை தேடுகிற வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ சொல்றதை சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ சொல்றது எங்களுடைய கடமை. எனக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் கேட்டவனா எனக்கு ஆசீர்வாதம், நான் கீழ்ப்படிந்தேன்னா எனக்கு ஆசீர்வாதம், நான் முழங்கால முடக்குனா எனக்கு ஆசீர்வாதம். சோர்ந்து போகாதபடிக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் ஜெபமே ஜெயம் என்று ஆண்டவரை நோக்கி நான் பார்த்தேன் என்று சொன்னால் என் ஆத்துமாவை நான் ரட்சித்துக் கொள்ளலாம், என்னையும் என்னை சார்ந்த கூட்டத்தை ரட்சித்துக் கொள்ளலாம். சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் தான் பிசாசு எந்த ஒரு காரியத்தையாவது கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் அங்கே என்ன செய்கிறது? சாத்தானால் வீழ்த்தப்படுகிறது. உங்களை சாத்தான் வீழ்த்துகிறான் என்ற அர்த்தம். நம்ம ஜெபம் பண்ண நேரத்தில், தேவனை தேடக்கூடிய நேரத்தில், ஆண்டவருடைய பைபிளை வாசிக்கக்கூடிய நேரத்தில், கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை, ஏதாவது ஒரு சோர்வை, எதையாவது ஒரு பிரச்சனை கொடுத்து நம்மளை அழுத்தம் கொடுக்கையில் நம்ம அதுக்கு அவனுக்கு செவி சாய்ச்சிட்டோம் அப்படின்னா இங்கே யாரை நம்ம எங்கே ஆண்டவரை விட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? பிரிச்சுட்டான்னு அர்த்தம். தேவ சமூகத்திலே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை இழந்துடக்கூடாது.
நம்முடைய ஜெப ஜீவியத்தை இழந்துடக்கூடாது. ஜெபத்தினால் வருகிறதான ஆசீர்வாதத்தின், ஜெபத்தினால் வருகிறதான பாதுகாப்பை இழந்துவிடக்கூடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால், பிசாசு எத்தனை சோதனைகளை, எத்தனை நெருக்கங்களை, எத்தனை சோர்வுகளை கொண்டு வந்தாலும் அவைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜெபத்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னால், தேவ காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு என்பது அநேகருடைய வாழ்க்கையில் வருவது இயல்பு. அதையும் கடந்துதான் நாம் ஜெயித்தே ஆகணும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபித்து பாருங்க. பகலானால் சரி, இரவானாலும் சரி, ராஜாமான் எந்த நேரத்தில் எங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, குப்பரப்படுத்து கிடந்து ஜெபம் பண்ணாலும் சரி, நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணாலும், ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, எப்படியாவது ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உடைய சரீரம் எப்படி ஒத்துழைக்கிறதோ அந்த ஒத்துழைப்புக்கு ஏற்றார்வாறு ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. முழங்கால் போடுவதற்கு சரீரம் ஒத்துழைக்குமானால் முழங்காலில் நிற்க வேண்டும். ஆனால் ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே, விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, எளியாளிகளை ரட்சிக்குமே, எளியாளிகளை ரட்சிக்குமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா. ஜெபமே ஜெயம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை என்ன செய்யுமா? ரட்சிக்கும். அப்ப விசுவாசத்தோடு ஜெபித்தால் பாவி ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தோடு ஜெபித்தால் நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். சோர்ந்து போகிற சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார்னு சொல்லி நாம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. பவுல் சோர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 முறை ஜெபம் பண்ணார். அப்படிதானே? பவுல் என்ன பண்ணார்? ஆண்டவரே, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் தாங்க முடியவில்லை. அந்த வேதனைக்கு, அந்த முள்ளுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் பார்த்தார், சோர்ந்து போகாது. அல்லேலூயா. உன் பலவீனத்திலோ என் பலன் பூரணமாய் வழங்கும். இனி அந்த முள்ள பார்க்காத, சோதனையை பார்க்காத, அந்த சோர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. நீ செய்ய வேண்டிய, ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கு. ஊழிய காரியத்தில் ஓடணுமா ஓடு, ஜெபிக்கணுமா ஜெபிக்க வேண்டிய காரியத்தில் ஜெபம் பண்ணு, உபதேச வேண்டிய காரியத்தில் உபதேசம் பண்ணு. ஏன்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலவீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அன்னைக்கு விட்டாங்க, அந்த சோர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் பவுல். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அதற்கு அப்புறம் அதை குறித்து எங்கேயுமே பேசினதாக எழுதவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிசாசு நம்மளை ஜெயிச்சிருவான். பிசாசு ஜெயிச்சிட்டா அப்படின்னா தேவன் நம்மை விட்டு தூரமாய் நிற்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிற இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, உலகம் நம்மை துரத்தும் என்று சொல்லி உலகத்துக்கு பயந்து நம்ம வாடுவோம் என்று ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகிவிடும். அல்லேலூயா. ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஜெபமே நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஜெயத்தை கொண்டு வரும். அதனால் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகம் நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கும். அதையும் கடந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையில் திறப்பிலை நின்றால், முழங்காலை முடக்கினால் ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு. அல்லேலூயா. பெரிய அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை ஆசீர்வாதம். எல்லா கண்களை மூடுவோம்.